பண்ணணும். ஓகே, இப்போ மஷ்ரூம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதுதான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். அதில் ரொம்பவே சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் மஷ்ரூம். ஆனியன் வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அது வந்து வேகும். அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நான் ரொம்பவே குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணி போட்டிருக்கேன், அது மாதிரி போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா வந்து சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள், மல்லித்தூள், இவ்வளோமே போட்டு நல்லா வந்து அதை வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறமா தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அப்புறமா நல்லா கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கொஞ்சம் வற்றி அதை தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரையாக வற்றி வரணும். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மஷ்ரூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். நான் வந்து இதில் பச்சை மிளகாவும் சேர்ப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் குட்டி பையனுக்கு கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சேர்க்கலை. அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஆனியன் போடும்போது போட்ட அந்த சால்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் நான் எதுவும் சேர்க்கல. ஏன்னா எனக்கு அதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறேன். இனி மஷ்ரூம்லேருந்து விடுற தண்ணியிலே அது வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துடும். இனி அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி முடிஞ்சுது. இனி கொஞ்சமாக நம்ம மேலே மல்லித்தலை அப்படி ஏதாச்சும் தூவி இறக்கிட்டால் முடிஞ்சுது. சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி, தொக்கு எப்படி வேணால் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தோசையை ஊற்றிட்டு அந்த மஷ்ரூம் கிரேவியை வச்சு சாப்பிட்டு காலையில் சாப்பாடை முடிக்க வேண்டியதுதான். பையனுக்கு வந்து கொஞ்சம் தோசை வந்து நல்லா மொறுன்னு கொஞ்சம் முருகலாக அப்படி சுட்டு கொடுத்தா தான் அவன் வந்து நல்லா சாப்பிடுவான் விரும்பி. அதனால் இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் தோசைக்கு. அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வெளியே வந்து ஒரு மாதுளை மரம் இருக்குது எங்கள் வீட்டில். அதில் கொஞ்சம் பழம்லாம் பழுத்துருந்துச்சு. அதையும் பையனை கூட்டிகிட்டு போய் அவன் கையாலேயே பறிச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒரு சின்ன மினி விலாக் மாதிரி தான். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.